அப்படியே ஃபீல் பண்ணி விஷுவல் பண்ணுங்கள். விஷுவல் பண்ணிட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நடந்துருச்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலை வந்து நீங்கள் கொடுங்க. அவங்க காது கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க உங்ககிட்ட சொல்லணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கள். இது யூனிவர்ஸ் மைண்டுக்கு, அந்த இன்ஃபினிட் மைண்டுக்கு, அந்த காட் மைண்டுக்கு போகும். அப்போ அந்த காட் மைண்ட் எல்லாரோட மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கனால அது மற்றவங்களுக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஒரு வீடியோவும் உங்களுடைய லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்காண்டியே இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன் கான்சியஸ்னஸ் அப்படின்றப்போ ஃப்ரீ கைடன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்சியஸாக நம்ம இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய மற்ற எல்லா ப்ராக்டிஸும் ஒர்க் பண்ணும். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். எல்லாருமே ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த கான்சியஸ்னஸை ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகல, டிலே ஆகுது. அப்போ சீக்கிரம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகணும்னாலோ இல்லை அது ஃபஸ்ட்டு ஹேப்பன் ஆகணும்னாலோ நம்ம இந்த கான்சியஸ்னஸாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃப்ரீ வாட்ஸ்அப் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அது போக மேனிஃபெஸ்ட் டு ரியாலிட்டி அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸும் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டெய்லி 21 days சேலஞ்சஸ் போயிட்டுருக்கும். டெய்லி சேலஞ்சஸ் போயிட்டுருக்கும். அதில் வரக்கூடிய டாஸ்க்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, டெலபதி இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டெலபதினா என்ன, இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ டெலபதி அப்படின்ற ஒரு விஷயம் கம்யூனிகேஷன், ஒரு வேளை கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடியோவே ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேசலாம், ஸோ ஃபோன் காலில் நம்ம பேசலாம், ஸோ வீடியோ காலில் நம்ம பேசலாம், ஒருத்தவங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்து நம்ம பேசலாம், போஸ்ட்டில் நம்ம லெட்டர் சென்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு நிறையா வேஸ் வந்து இருக்குது. அது மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி டெலபதி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மைண்ட்லேருந்து இன்னொருத்தவங்களோட மைண்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த டெலபதி. ஸோ இது கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பாஸ் பண்ணுறது, அதுவும் மைண்ட் மூலமாக. எந்த ஒரு டெக்னாலஜியில் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லை, ஜஸ்ட் மைண்ட் மூலமாக ஒரு சிக்னல் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு கேட்டால் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த புக்கோடைய ஆத்தர் ஜோசப் முர்ஃபி ஒரு தியரி சொல்லியிருக்காங்க. என்ன தியரி அப்படின்னா, நம்ம எல்லாரோட மைண்டும் ஒரு இன்ஃபினிட் மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது யூனிவர்ஸ் மைண்ட் இல்லை காட் மைண்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்றப்போ நம்ம ஏதாவது திங்க் பண்ணுறோம் அப்படின்னா இது யூனிவர்ஸ் மைண்டுக்கு, அந்த இன்ஃபினிட் மைண்டுக்கு, அந்த காட் மைண்டுக்கு போகும். அப்போ அந்த காட் மைண்ட் எல்லாரோட மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கனால அது மற்றவங்களுக்கு ட்ராவல் ஆகும். அப்போ நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் மற்றவங்களுக்கு போகும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நீங்களும் நானும் ஒன்று தான். அப்போ ட்ரீ என்ன எக்ஸைல் பண்ணுவோம் அதான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம எதை எக்ஸைல் பண்ணுறோமோ அதான் ட்ரீ இன்ஹேல் பண்ணுவோம். அப்போ நீங்களும் ட்ரீ ஒன்று. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கனெக்டட் அப்படின்றப்ப எல்லாமே எனர்ஜி தான். இங்கே எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். ஸோ அப்படின்றப்ப எல்லாருமே இங்கே எனர்ஜி. நீங்கள் எனர்ஜினால கிரியேட் ஆகிருக்கீங்க, நான் எனர்ஜினால கிரியேட் ஆகிருக்கேன். ஸோ இந்த ஒரு சேர் எனர்ஜினால கிரியேட் ஆகிருக்கு. எல்லாமே இங்கே எனர்ஜி. அப்போது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இந்த வைப்ரேஷனை இன்னொருத்தவங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்போது நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுக்கு நம்பர் தேவையில்லை, அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களால் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனா, நீங்கள் யாருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரணும், அவங்ககிட்ட ஒரு ஃபோன் கால் வரணும், இல்லை அவங்களே உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த பர்சனை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நம்ம விஷுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெடிடேஷன் பண்ணணும், நம்மளோட மைண்டை காம் பண்ணணும். காம் பண்ணிட்டு தான் நம்ம விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. இந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது அந்த பர்சன் அவங்க வீட்டில் இருக்க மாதிரியோ இல்லை வெளியே இருக்க மாதிரியோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை விஷுவல் பண்ணுங்கள். கண்ணை மூடி 5 senses யூஸ் பண்ணி ஃபீலிங்கோட
அதை விஷுவல் பண்ணுங்கள். விஷுவல் பண்ணி இந்த பர்சன் உட்காந்துருக்காங்க இல்லை நின்றுட்டு இருக்காங்க, அவங்க காது கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க உங்ககிட்ட சொல்லணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, இல்லை எனக்கு இந்த விஷயத்த பண்ணு, இல்லை எனக்கு அந்த விஷயம் வாங்கிட்டு வா, இல்லை எனக்கு இப்படி பண்ணு, அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்க காதுகிட்ட சொல்லுங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, ஆல்ரெடி அந்த வைப்ரேஷனல் மேட்சோடையே நம்ம இருப்போம். வீட்டில் இருக்க பர்சன் கூட அந்த வைப்ரேஷனல் மேட்ச் யாருக்கு இருக்கோ அவங்க நம்ம ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட வைப்ரேஷனல் மேட்ச்சுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த ஒரு பாண்டிங் இருக்கனால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஷாப்பிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொல்கிற மாதிரி அவங்க கிட்ட இது பண்ணுங்கள். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஸ்நாக் வாங்கிட்டு வாங்க, எனக்கு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கண்ண மூடி அவங்கள விஷுவல் பண்ணி அவங்க காது கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் அவங்க காது கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் விஷுவல் பண்ணுங்கள். அவங்க உண்மையாகவே நீங்கள் கேட்ட அந்த ஸ்நாக்கை அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்றதை அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். அப்படியே ஃபீல் பண்ணி விஷுவல் பண்ணுங்கள். விஷுவல் பண்ணிட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நடந்துருச்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலை வந்து நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேப்பன் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சம் ஈஸியாக பிலீவ் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணிடும். இது நடந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட்டோ காலோ பண்ணணும்னா அவங்க காது கிட்ட போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணு, எனக்கு மெசேஜ் பண்ணு, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, என்ன லவ் பண்ணு, சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதோ அவங்கக்கிட்டேருந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அது நடந்துட்ட மாதிரி விஷுவல் பண்ணுங்கள். அந்த 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 பர்சன்கிட்டேருந்து கால் வந்துருச்சு, அந்த பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. அதை ஃபீல் பண்ணுங்கள், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த விஷயம் உங்களுக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அதாவது ஒரு நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அட்டாச்சாக இருக்காதீங்க, வெளியே பார்க்காதீங்க, சர்ச் பண்ணாதீங்க. சர்ச் பண்ணால் எனக்கு இப்போ நடந்துருச்சு, அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு போய் வாசல்லே வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் ஸ்பெசிஃபிக் பர்சன் மெசேஜ் இருந்துச்சான்னு ஃபோன்லேயே பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிசல்ட்டில் அட்டாச்சாக இருக்காதிங்க, அவுட்கமில் அட்டாச்சாக இருக்காதிங்க. அதை லெட் கோ பண்ணிடுங்க. ஆனால் நம்ம இன்டென்ஷன் வச்சுருக்கோம், அப்படி லெட் கோ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் லெட் கோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரமாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது? கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் இதெல்லாம் மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ரீப்ரோக்ராம் ஆகும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப வேலையை வந்து ஈஸி பண்ணுற மாதிரி நம்ம லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் 2 பேட்ச் இருக்குது. 2 பேட்ச்சில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 99 தான். 21 days சேலஞ்ச், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் சேலஞ்ச். அது போக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து லைவில் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் கிராட்டிடியூட் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிடும், விஷுவல் ப்ளே பண்ணிடும், அஃபர்மேஷன் ப்ளே பண்ணிடும், செல்ஃப் லவ் ப்ளே பண்ணிடும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஹியர் பண்ணிவிட்டு அந்த லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் டே டைமில் ஃபாலோ பண்ணாலே போதும். 21 daysல உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப், மணி, ட்ரீம் ஜாப், மெடில்ஸிங் எதை வேணாலும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கிளாஸ். ரொம்ப ஈஸியாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ் தான் அந்த லைவ்ல ப்ராக்டிக்கலாகவே நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருமே அந்த லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க. 21 days லிமிட்டே கிடையாது, எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 99 தான். ஸோ சீக்கிரமாக ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரீம் லைஃப் லேட் ஆகிறதுக்குள்ளே ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு டாபிக்ஸ் வீடியோன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக் பண்ணுறேன். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள்.